ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெஜ் பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஓவனே இல்லாமல் வெறும் தோசைக்கல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு லைட்டாக வெதுவெதுப்பான சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அது கூடயே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ட்ரை ஈஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து ஈஸ்ட்டு சேர்த்தும் செய்வாங்க, ஒரு சிலர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் சேர்த்து செய்வாங்க. இப்போ நான் 2 கப் மாவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னோம்னா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருச்சுங்க. நல்லா நொர நொறையாக புளிச்சு வந்துருச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா 2 கப் மைதா மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்து மாவு கலந்துக்கலாங்க. இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து எடுத்திருக்கேங்க. எனக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு, உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் தண்ணியிலே வந்துட்டு இந்த மைதா மாவை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த உப்பு, மைதா மாவு, ஈஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்துக்கலாங்க. நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்கிறத விட ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு வந்து ஒரு நார்மலான சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்து பிசையும் போது மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். நார்மலாக பிணைஞ்சதை விட கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. மேலே ஃபுல்லாக மாவு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த மாவு வந்து எப்போவுமே ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் தாங்க ஊறணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி அப்படியே டபுள் பங்காக மாறி வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த 2 கப் மாவு வந்துட்டு நான் 3ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு இந்த மாவில் வந்து 3 பீஸாக வந்து கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் மக்காசோள மாவு போட்டு தேய்க்க ஆரம்பிக்கிறேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மக்காசோள மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் மைதா மாவு போட்டே தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாவு பாருங்கள், ரொம்ப தின்னாக சப்பாத்தி அளவுக்கு தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. 1/4 இன்ச் அளவுக்கு கனத்தில் வந்து இருக்கணுங்க. இதே மாதிரி 3 பீஸா டோவையும் நான் தேய்ச்சி வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பேனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பேனில் இந்த மாவை போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உப்பி உப்பி வந்திருக்கும். திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு பீஸா வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அந்த வேக வச்ச பகுதியில் வந்துட்டு நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கலாங்க. ஓட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பீஸா சாஸ் எடுத்துக்கிறேங்க. அதை வந்துட்டு இந்த டோ ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. பீஸா சாஸ் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு உடனே பீஸா செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, இந்த பீஸா டோவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு சைடு குக் பண்ண மாதிரி 2 சைடும் நீங்கள் குக் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு கெடவே கெடாது, எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு கேப்சிகம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க, அதுவும் கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். பாயில் பண்ணாமல் ஸ்வீட் கார்ன் வச்சிங்கன்னா வேகாது. இப்போ நான் வந்துட்டு 2 தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பேனை வச்சு நான் பீஸாவை வச்சுட்டு மூடி வச்சிட்டேங்க. எனக்கு வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆச்சுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வந்து குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து இந்த மாவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்மளோட பீஸா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸாவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த பீஸா வந்து நம்ம பேனில் வேக வைக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு சைடு வேக வச்சதுனால வெந்திருக்குமோ வேகலையோ அப்படின்ற பயமும் இருக்காது. நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓரிகனோவும் கொஞ்சம் தூவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கடை பீஸா மாதிரியே நம்ம வீட்டிலே பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.